வாழ்க வளமுடன். கிரக தோஷங்கள், மனச்சுமை, நோய், தீவினை, தடைகள், வீண்பழி, வீட்டில் ஏற்படக்கூடிய பலவிதமான பிரச்சனைகள், அனைத்து சங்கடங்களையும் தீர்க்கக்கூடிய சங்கடகர சதுர்த்தி விநாயகர் வழிபாடு. முழு முதற் கடவுளான விநாயகப் பெருமானுக்குரிய மிக முக்கியமான திதி சதுர்த்தி திதி. வளர்பிறை, தேய்பிறை என 2 சதுர்த்திகள் ஒரு மாதத்தில் வரும். இவற்றில் தேய்பிறை சதுர்த்தியை சங்கடகர சதுர்த்தியாக கொண்டாடுகின்றோம். சங்கடங்களை தேய்ந்து போக வைக்கக்கூடிய சதுர்த்தி என்று இதனை சொல்வதுண்டு. சங்கடகர சதுர்த்தி நாளில் விநாயகர் வழிபாட்டின் மற்றொரு முக்கியமான வழிபாட்டினையும் செய்தால் வீட்டில் சுபிட்சமும் அமைதியும் நிலவும் என்பது நம்பிக்கை. வாழ்க்கையில் அதிக அளவில் நன்மை நடக்க வேண்டும் என்பவர்கள் இந்த வழிபாட்டினை செய்யலாம். சிவபெருமானுக்கு மாதந்தோறும் சிவராத்திரி விசேஷம், பெருமாளுக்கு ஏகாதேசியும் மகத்துவம் வாய்ந்தது. அதேபோல் மாதந்தோறும் வருகின்ற சங்கடகர சதுர்த்தி நன்னாளில் விநாயகரை தரிசிப்பதும் அவருக்கு அருகம்புல் மாலை சாற்றுவதும் மிகுந்த பலனை தரும். சதுர்த்தி திதியே விநாயகர் வழிபாட்டிற்கு உரியதாகும். இந்த நாளில் விரதம் இருந்து வழிபடுவதாலும் சங்கடகர சதுர்த்தி பூஜையில் கலந்து கொள்வதும் மிகவும் விசேஷமானது. இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி புதன்கிழமை சங்கடகர சதுர்த்தி வருகிறது. சங்கடம் என்றால் துன்பம், அற என்றால் அழித்தல். துன்பங்களை அழிக்கும் விரதம் சங்கடகர சதுர்த்தி விரதமா. இந்த விரதம் இருப்பவர்களுக்கு பகை, கடன், நோய் போன்றவைகள் விலகி நல்ல நட்பு கிடைக்கும். பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். ஆரோக்கியமான வாழ்வு கிடைக்கும். வாழ்வில் பலவிதமான தடைகளை சந்திப்பவர்களும் இந்த விரதத்தை கடைபிடிப்பது நல்லது. சங்கடகர சதுர்த்தி அன்று அதிகாலையில் எழுந்து நீராடி விநாயகருக்கு விளக்கு ஏற்றி அருகம்புல் மற்றும் வாசனை மலர்கள் வைத்து பூஜிக்க வேண்டும். மாலை வரை உபவாசம் இருந்து மாலை வேளையில் அருகில் உள்ள விநாயகர் கோயிலுக்கு சென்று சங்கடகர சதுர்த்தி பூஜையில் கலந்து கொண்டு அதன் பிறகு உணவு உண்ண வேண்டும். விநாயகர் கோயிலுக்கு அபிஷேக அர்ச்சனை பொருட்களை வாங்கி தரலாம் அல்லது அர்ச்சனை செய்யலாம். இந்த நாளில் ஆனை முகத்தனை தரிசித்து வேண்டிக் கொண்டால் கஷ்டங்களும் நஷ்டங்களும் காணாமல் போகும். காரிய தடைகள் விலகும். நினைத்ததெல்லாம் நிறைவேற்றி தந்தருள்வார் ஆனை முகத்தான். குறிப்பாக சங்கடகர சதுர்த்தி அன்று மாலையில் அருகில் உள்ள விநாயகர் கோயிலுக்கு சென்று தரிசிக்கலாம். மேலும் அம்மன் ஆலயங்கள், சிவாலயங்களில் உள்ள விநாயகர் சன்னதிகளுக்கும் சென்று வழிபடலாம். அப்போது பிள்ளையாரப்பனுக்கு அருகம்புல் மாலை சாற்றுவது, வெள்ளருக்கு மாலை சாற்றுவதும் விசேஷம். அதேபோல் வீட்டில் விளக்கேற்றி விநாயகரை மலர்களால் அலங்கரித்து சர்க்கரை பொங்கல், பாயாசம், கேசரி, கொழுக்கட்டை, சுண்டல் என ஏதேனும் ஒன்றை கொண்டு நெய்வேத்தியம் செய்வது மகத்துவம் வாய்ந்தது. இந்த வழிபாட்டுடன் கூடுதலாக மற்றொரு வழிபாட்டினையும் செய்ய வேண்டும். ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் கௌம் கம் கணபதயே பரபரத சர்வ ஜனமீ வசமானய ஸ்வாஹா என்ற கணபதியின் மூல மந்திரத்தை 21, 51, 108 என்று முடிந்த அளவுக்கு சொல்லி வேண்டினால் நிச்சயம் வீட்டில் சுபிட்சமும் அமைதியும் நிலவும் என்பது நம்பிக்கை. இந்த மந்திரத்தை சொல்ல முடியாதவர்கள் ஓம் கம் கணபதியே நமக என்ற மந்திரத்தை விநாயகர் சன்னதியில் அமர்ந்து சொல்வதால் வாழ்வில் ஏராளமான மாற்றங்கள் ஏற்படும். பொதுவாக சங்கடகர சதுர்த்தி வழிபாட்டினை மாலையில் தான் மேற்கொள்ள வேண்டும். விநாயகரை வழிபட்ட பிறகு சந்திரனை தரிசனம் செய்த பிறகுதான் சங்கடகர சதுர்த்தி விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் என்பது விதி. விநாயகருக்கு விருப்பமான சுண்டல், கொழுக்கட்டை, மோதகம், பிள்ளையார் உருண்டை போன்றவற்றை நெய்வேத்தியமாக படைத்து வழிபடலாம். விநாயகருக்கு கொழுக்கட்டை செய்யும் போதே உங்களின் வேண்டுதல்களை மனதில் நினைத்து கொள்ளுங்கள். பூஜை முடிந்த பிறகு அதை வீட்டின் அருகில் இருக்கும் குழந்தைகளுக்கோ அல்லது கோயிலுக்கு எடுத்து சென்று அங்கு வருபவர்களுக்கோ பிரசாதமாக வழங்கலாம். அன்றைய தினம் விநாயகருக்கு உரிய விநாயகர் அகவல், விநாயகர் அஷ்டகம், விநாயகர் அஷ்டோத்திரம் விரதம் இருந்து
விநாயகருக்கு சிதறு தேங்காய் உடைத்து வழிபடுங்கள். ஒவ்வொரு சங்கடகர சதுர்த்தி அன்றும் விநாயகருக்கு தேங்காய் மாலை அணிவித்து வழிபடுவதால் நவகிரக தோஷங்கள், நவகிரகங்களால் ஏற்படும் பிரச்சனைகள் தீரும். சனி தோஷம், ராகு கேது தோஷம், சனியால் ஏற்படும் பிரச்சனைகள், சர்ப்ப தோஷத்தால் திருமணம் போன்றவற்றில் தடை உள்ளவர்கள் சங்கடகர சதுர்த்தி விரதத்தை கடைபிடித்தால் சிறந்த பலன் கிடைக்கும். அதேபோல் சங்கடகர சதுர்த்தி தோறும் விநாயகருக்கு மாலை வாங்கி சாற்றி அந்த மாலையை வாங்கி வந்து வீட்டின் நிலைவாயில் படியில் மாட்டி வைத்தால் வீடு வாங்க முடியாமல் தவிப்பவர்கள், வீட்டில் பலவிதமான பிரச்சனைகளை அனுபவிப்பவர்கள், பலவிதமான தடை தோல்விகளை சந்திப்பவர்கள் ஆகியோருக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். விநாயகருக்கு அணிவிக்கப்படும் அருகம்பில்லை வாங்கி வந்து வீட்டில் வைத்து வழிபடுவதால் தீய சக்திகளால் ஏற்படும் பிரச்சனைகள் நீங்கும். சங்கடகர சதுர்த்தி விநாயகருக்கு விரதம் இருக்க முடியாதவர்கள் அல்லது மாதந்தோறும் வரும் சதுர்த்தி நாளில் விநாயகரை வழிபட்டு பூஜை செய்ய முடியாதவர்கள் மகா சங்கடகர சதுர்த்தி அன்று விரதம் இருந்து வழிபட்டால் ஓராண்டு முழுவதும் சதுர்த்தி விரதம் இருந்த பலன் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. சதுர்த்தி நாளில் விநாயகரை வழிபடுபவர்களுக்கு சந்திர தோஷம் ஏற்படாது. ஜாதக ரீதியாக சந்திர தோஷம் இருந்தால் கூட நீங்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. மகா சங்கடகர சதுர்த்தி அன்று விரதம் இருக்க முடியாதவர்கள் சந்திரன் உதயமாகும் நேரத்தில், அதாவது சூரியன் அஸ்தமனம் ஆகி சந்திரன் தோன்றிய பிறகு விநாயகரை வழிபடுவது எல்லா விதமான தோஷங்களையும் போக்கும். வாழ்வில் நீங்கள் எதிர்கொள்ளும் சங்கடங்கள் அனைத்தையும் தீர்க்கும். இந்த முறையில் விரதம் இருந்து முழுமுதற் கடவுள் விநாயக பெருமானின் அருளை பெற்று வாழ்வில் வளமோடு வாழ்வோம். இந்த பதிவினை உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு பகிர்ந்திடுங்கள். இந்த பதிவினை பற்றிய உங்களது மேலான கருத்துக்களை எங்களுக்கு பதிவிடுங்கள். மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் நாம் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றியும் வணக்கத்தையும் கூறி விடைபெற்றுக் கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன். நன்றி, வணக்கம். எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.